மக்கள் நம்ம எல்லாருமே நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்லவர்களா இருக்கணும். அவங்க வந்து எந்த ஊழலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆசை நியாயம்தான். ஆனா பிராக்டிகலா அது நடக்குதா அப்படின்னா, கட்டாயம் கிடையாது. மக்கள் பொதுவா எதார்த்தவாதிகளா இருக்கணும். நம்ம ஊழல் இல்லாம ஒரு அரசாங்கத்த குடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜர சொல்லலாம். கக்கன் ஐயாவ சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர பத்தி போன வருஷம்லாம் போட்டு அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எதுக்கு டிவிஎஸ் காரன் குடுத்த அந்த பங்களால தங்குனாரு? பொள்ளாச்சி மகாலிங்கம் கொடுத்த கார்ல எதுக்கு போனாரு? அவர் ட்ரிபிள் 5 சிகரெட் தான் குடிப்பாரு. இப்படிலாம் போட்டு அவரை போட்டு ரொம்ப அலக்கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கக்கனையா விட்டாங்க. கக்கனையாவை எதுக்கு விட்டாங்க? கக்கனையாவை பத்தி ஒரு கதை இருக்கு. இப்ப நமக்கு டிஎன் சேஷன் சொல்லி ஒரு மிகப்பெரிய இந்தியாவோட தேர்தல் ஆணையராக இருந்தவர். அவர் ஒரு காலத்துல திண்டுக்கல்ல ஆரம்ப காலங்கள்ல ஒரு சப் கலெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் 60கள்ல. அப்ப ஒரு தாலுகா ஆபீஸ்ல இருந்து ஒரு தாசில்தார் வந்து அவர்கிட்ட ஒரு அதாவது மனுவை கொடுக்குறாரு. என்னன்னா, அந்த ஊர்ல இருக்க அந்த பழனியில இருக்க அந்த ஒரு வில்லேஜ் ஆபீசர் வந்து ஒரு 6000 ரூபாய ட்ரெஷரியில கருவூலத்துல கட்டல அப்படின்னு சொல்றாரு. உடனே டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஆமா தப்பு பண்ணிருக்காரு, அவர் மேல வாரண்ட் வாங்கி அவர் ஜெயில போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பயந்துட்டார் அவரு தாசில்தார். சார் அவரோட ஒய்ஃப் வந்து பழனி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், பெரிய இடம் பண்ண முடியாது, நீ நடவடிக்கை எடுக்கலன்னா நான் ஓ மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த வில்லேஜ் ஆபீசரை ஜெயில போட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு கக்கனும் ராமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து மின்சாரத்துறை அமைச்சரும் திண்டுக்கலுக்கு வராங்க. வேடசந்தூர் ஒரு ப்ரோக்ராம் போறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம டிஎன் சேஷனை காருக்கு நடுவில் அவங்க 2 பேருக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு கக்கன் கேட்டாராம் டிஎன் சேஷன்ட்ட, நீ என்ன காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா செயல்படுற அப்படின்னு. ஐயா நான் காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா செயல்படல, அப்புறம் எப்படி நீ வந்து பழனி மாவட்ட தலைவரோட ஹஸ்பண்ட் நீ வந்து உள்ள வச்ச அப்படின்னு. இல்லைங்கய்யா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அவர் முதல்ல ரிலீஸ் பண்ணு. இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது. நான் சொல்றேன் கேட்க மாட்டியா, அப்படின்னா நீங்க ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்க, ஏன் நான் பண்றேன் அப்படின்னு. ஏன்டி நீ வீட்டுக்கு ஆர்டர் போடுவியா, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல அவரை வந்து போய்கிட்டு இருக்க வழியிலே நடு காட்டுல இறக்கி விட்டு போயிட்டாராம். அப்ப கக்கனையாவும் ஊழலுக்கு துணை போல இருந்தான்னு அர்த்தம். இது நான் சொல்லல, டிஎன் சேஷன் அவரோட சுயசரிதத்துல அப்படியே தெளிவா இதை எழுதியிருக்காரு. இப்ப யூடியூப்ல போட்டீங்கன்னா இதே பேட்டியவே நீங்களே பார்க்கலாம். அப்படின்றப்ப ஒரு ரொம்ப ஐடியல் லீடரை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா அது மாதிரி தவறு எதுவுமே கிடையாது. ஒரு லீடர் அப்படின்றவன் எதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க கல்விக்கு இதுல அவங்களோட நிலைப்பாடு என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்றாங்க, சிறு குறு தொழிலுக்கு என்ன பண்றாங்க, வேளாண்மைக்கு என்ன பண்றாங்க, பவர் செக்டருக்கு என்ன பண்றாங்க, அவங்க நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க, முதலீடுகளை எப்படி ஈர்க்கிறாங்க, இவங்கதான் சரியான லீடரா நம்ம பார்க்கணுமே தவிர ரொம்ப ஐடியலா ரொம்ப ஒரு நேர்மையா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, நல்லவர்களை பார்த்துட்டு இருந்தோம்னா வல்லவர்கள் வந்து வரமாட்டாங்க. வல்லவர்கள் வந்தாதான் நல்லவர்கள் வாழ முடியும் என்று சொல்லி இன்னும் பேச. வணக்கம், வாழ்க வளமுடன்.